என்னடா எல்லாத்தையோ கேமராமேன் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு முக்கியமான பொருள். அதுக்கு முன்னாடி என்னோடய கையோட நிலைமையை பாருங்கள். இதான் என்னோடய கை. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப டேமேஜ் ஆகி காப்பு காய்ச்சி போயிருக்கு. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸிங் கிளாஸில் பஞ்சிங் பேகை குத்தி வந்த புண்ணு தான் இதெல்லாம் எதனால் இந்த மாதிரி புண்ணெல்லாம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அது வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி சில வேலைகள் பார்க்குறதுனால தான். குரங்குச்சேட்டைகள், அதுக்கப்புறம் ஹெவி வெயிட் தூக்குறதுனால எனக்கு கையே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த மாதிரி ஹெவி வெயிட்டு எந்த ஒரு க்ளவுஸு எதுவுமே இல்லாமல் தூக்குறதுனால என்னோடய கை இப்படி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் வாங்கினது இல்லை, எனக்கு கிஃப்டாக என்னோடய பாக்ஸிங் சார், அன்பான பாக்ஸிங் சார் கொடுத்தது. அவருக்காக என்னோடய மனம் மலர்ந்த நன்றிகளை கூறுகிறேன். கைஸ், கிஃப்ட்னா என்னது? கிஃப்ட்டோட அர்த்தம் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஏன்னா கிஃப்ட்டுனா மற்றவங்க நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறவங்களுக்கு தெரியாமல் நம்மளாம் வாங்கி தரது பேர் தானே கிஃப்ட்டு. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க கைஸ், என்ன வேணும்னு கேட்டுருவாங்க, அதுக்கடுத்து நம்ம வாங்கி தருவோம். எனக்கு சத்தியமாக இது என்ன லாஜிக்னே புரியலை கைஸ். சரி, அதெல்லாம் விடுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே என்னோட பாக்ஸிங் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான். என்னோட மனம் மலர்ந்த நன்றிகளை என்னோட பாக்ஸிங் சாருக்கு நான் கூறுகிறேன். I love you, sir.